Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போதைய முக்கிய செய்தியை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். தற்பொழுது ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கக்கூடிய மசோதாக்கள் என்னென்ன, விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. 6 சட்ட மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது. ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு தற்போது ஆளுநர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது தமிழக சட்டப்பேரவையில் தமிழகத்தில் கனிமங்களை கொண்டிருக்கக்கூடிய நிலங்களுக்கு நில வரி விதிப்பது தொடர்பான சட்ட மசோதா கடந்த டிசம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது சுண்ணாம்புக்கல், மேக்னசைட், சாரியம் உள்ளிட்ட 13 வகை கனிமங்களும், அதே நேரத்தில் சிறிய வகை 17 கனிமங்களுக்கான நில வரி விதிப்பு என்பது இதற்கான வரி வகை செய்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பெரிய கனிமங்களுக்கு ஒரு டன்னுக்கு 40 முதல் 7,000 ரூபாய் வரை வரி விதிக்கப்படும். தமிழகத்தில் இதற்கான வரி விதிப்பது தொடர்பான சட்ட மசோதாவுக்கு என்பது தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழகத்துல பதவிக்காலம் முடிந்து 28 மாவட்டங்கள்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக ஏற்கனவே சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. அந்த மசோதாவுக்கும் ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். மேலும் 6 மசோதாக்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியிடம் நிலுவையில் உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.